மக்களே, ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு என்ன வீடியோனா, கட்டில் கட்டுறதுக்கு ஒயர் வாங்கியாச்சு. இது ஒயர் சரியா? இது வந்து ஒரு பீஸு, இது இவ்வளோ 1 கிலோ. இது வந்து எக்ஸ்ட்ரா 1.25 கிலோ ஒயர் வாங்கியிருக்கு பார்த்துக்கோங்க, அந்த கட்டில் கட்டுறதுக்கு. இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன் சரியா? எங்க அத்தை பின்னாடி இருந்து ஒயர் நெவிலுக்கெல்லாம் தெரியாதோ, நீ ஏன் சொல்லிட்டு இருக்கன்னு கேட்காம பார்த்துடுங்க. ஒன்று இது வந்து ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதுக்கு பேர் வந்து நெடும்பாவும்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒயர் ரொம்ப நீளமாக இருக்கும், அதனால நல்லா நீளமாக வெட்டணும். 51 கட்டி கட்டல அம்மா சொல்ல, நான் 56,000 கட்டில் கட்டுவேன், எனக்கேவா பாடம் எடுக்கான்னு நினைப்பாளாம். சரி 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 சரிடே, நான் யாருக்கும் பாடம் எடுக்கல பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது கெட்ட தெரிஞ்சவங்க அப்படி தப்பாக நினைக்காதுங்க. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். எனக்கு அதேமாரி எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். அதனால நான் குத்து மதிப்பாக தான் எடுப்பேன் பார்த்துடுங்க. அந்த எலி வந்து லாஸ்ட்டில் கூட பெருக்கலுக்கு மட்டும் என்னால் எவ்வளோ கட்டைய முடியுமோ அவ்வளோ கட்டையை வெட்டுவேன். மற்றபடி உள்ளதுக்கெல்லாம் நல்லா நீளமாக வெட்டி போட்டுருவேன். இல்லைன்னா சும்மா சொட்டை போட்டுட்டு இருக்குன்னு கஷ்டமாக இருக்கும். பப்ளுமா தள்ளிப்போ மக்களே. இந்த பப்ளு அப்பத்துலேயே இருந்து இந்த ஒயருக்கு மேலே ஒரு கண்ணு கலர் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. நான் இந்த கலருக்காண்டி தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங் தெரியுமா? அந்த கலர் கிடைக்காம சந்தன கலர் தான் கிடச்சிச்சு. அதோட இந்த கலர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உரங்க அது இந்த கலருக்கு பேர் எப்படி தெரியுமா? நாங்கள் சொல்லி ஒயர் கடையில் கேட்போம், தேன் கலரு. இந்த கலருக்கு பேர் இதுதான் தேன் கலர். வேற ரெட்டி பைத்தியம் இதுதான் அது. அம்மை கட்டில போய் பாருங்க, இந்த கலர் தான். கொஞ்சம் கடும். ஆமா, இதோட டார்க் இப்ப வர்றது லைட். யான் கட்டிலே கிடக்கு அந்த தேன் கலரும் கூட கிடக்கு. ரெண்டு கலர் அம்மா கட்டில அதுதான் தேன். அதான் இப்ப வர்றது கூடியது எல்லாமே இந்த கலர் தான். மக்களை கடையில தேன் கலர்னு சொல்லி கேட்டாக்கு எந்த உயர் தராங்க. ஆமா, அதனாலதான் பாத்துக்கிடுங்க. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இருந்து இதுதான் தேன் கலர் நீங்க அம்மா வாங்கிட்டு இருக்கா, அதனால எனக்கு தெரியாது. கண்ணு தெரியல. அதன்னைக்கு முகாம் போட்டு போடாம போனதுக்கு கேட்க மாட்டேன். உன்னை பெத்த பாவத்துக்கு அதை ஆஸ்பத்திரியில போய் படுக்க சொல்லு. ஆமா, எனக்கு கண்ணு போனா என்ன போடலன்னா என்ன, உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு நீ எனக்கு போன் அடிக்காதுன்ட்டா. இல்லடே ஒன்னும் இல்ல, திருநகருக்கு இறைச்சி அங்க போனோம்மா. நான் சொன்னேன் திருநகர்ல இருக்கோ என்னதம்மான்னு. போனேன், அங்க போன இடத்துல இறைச்சி இல்லையா, தெங்கம்புருக்கு நடந்து போறேன்னா நீ நடந்து போய் அப்படியே எடுக்கண்டாமான்னு. இது ஒரு குத்தமா? என்னை ஆசிவிட்டா அது எதுக்கு? உங்க மோய் போனாவலாம். இவ திருநகர் முக்கில இருந்து புல்வலைக்கு நடக்க போனாலாம். அது ஏத்தாம போயிட்டாவலாம் வண்டியில. அது அந்த கோத்துல புக்கு 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 நீட்டு இருக்கா. ஆமா, மருமகனா ஒரு மாமியார் நடந்து போகும்போது ஏத்திட்டு போனேன்னு தெரியாது. உங்க தம்பிட்ட போன் பண்ணி கேட்டேன், நான் உங்க அம்மா நின்னதை பாக்கல, இல்லன்னா மரம் முடிச்சிட்டு இருப்பான். இவ்வளவு என்ன கொண்டு விட்டுரு. நான் அதைதான் சொன்னேன், நீ கூப்பிட்டு கொண்டேதானம்மான்னு சொன்னேன்னா, நீங்க எனக்கு யாரும் ஒன்றும் பண்ணண்டா. நான் என்னது ஒரு வார்த்தை சொன்னால 4 பிள்ளை பெற்றேன். நானும் எனக்கு ஒரு இதுக்கு கூட அம்மனிக்கிட்ட யோசிக்காதுன்னா அந்தாலும் அப்படியா இருந்தேன். வைய நீ வச்சுட்டு பேரு எனக்கு போன் அடிக்காதுன்னா. இந்த பையனுக்கு கொழுப்புது. அது ரோட்ல யாருக்கு போனாலும் கண்ணு தெரியாது கொழுந்துனா இருக்கு. அவியிட்ட போன் பண்ணி கேட்டேன், நான் அம்மையே கூட ஸ்பீடா போனேன். அம்மா ஆட்டோல வந்துட்டு அதான் குனிஞ்சு பார்த்துருக்கான் அவன். ஆட்டோல குனிஞ்சு பார்த்தான். இது இவ்வளவு 1/4 கிலோ பத்துக்கோங்க. அங்கே வரச்சுலதான் அவன் பார்த்ததும், அதனால அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஆமா, இங்க பார்த்து 10 எடுங்க. ஏன்னா நெடும்பாவு வந்து கொஞ்சம் இடையில அதை விட்டுட்டு வரக்கூடாது. அதை ஆரம்பிச்சாக்கி அதுக்கப்புறம் அது அந்த ஒரு இதை முடியறது வரைக்கும் அதிலே தான் நிற்கணும். அதனால அதிலே தான் நிற்கணுங்கனால எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுக்கிடணும். இது அடுத்த ஒரு 1/4 கிலோ. நெடும்பாவுக்கு மட்டும் 1/2 கிலோ வேணும். வெட்டிட்டியா நீ? 1/4 கிலோ வெட்டியாச்சு. என்ன செய்யாம வெட்டிட்டு இருக்கேன். இறைச்சி வெட்டி அதை பேசாம கெட்டு போட்டு வச்சிருக்கல, அந்த இடத்துல சேர்த்து வெட்டிட வேண்டியதானே. எதுக்கு? அதுக்கப்புறம் ரொம்ப கட்டையாயிரும். இங்கே இப்படி எடுத்துகிட்டே இருக்கணும். நானும் என்னால் முடிஞ்ச மாதிரி உடம்ப வளைச்சி எடுத்து கை காலில் வளைச்சி வேலை செய்ய தான் செய்யேன். ஆனால் ஏன் உங்கள் உடம்பு குறைய மாட்டேங்குது. சுத்தமான ரத்தம் ஓடும் நைஸு, அதான் உனக்கு ரத்தம் முடியாது. சரி, ஒரு நாள் யோகா செஞ்சுக்கிட்டு எப்போ 4 நாளாச்சும் எடுத்து
இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணும் பட்சத்தில் நான் தூங்க போறேன். குட் நைட்டு. யோகா செய்ய முண்ட ஆமா 5 மணிக்கு எழும்பி எக்ஸசைஸ் பண்ற ஆட்களை பாருங்க. இன்னைக்கு கூடுதல் உங்களால தானே எழும்பல. ஹாலில் படுத்திருந்தீங்களா? சரி அவன் ஹாலில் தான் கிடப்பா. ஆமா நான் ஹாலில் தான் யோகா பண்ணுவேன். உங்க அம்மிட்ட கேளுங்க, பாதியில கதை திறந்துட்டு உங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாவ. எனக்கு மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு வீடு கட்டி தட்டி மேல யார் நீங்க? மாதிரி ஹாலில் படுக்காங்க. நான் என்னனால மான மரியாதையோட வந்து ஹாலில் உறங்கிட்டு போறேன். இன்னொருத்தியா இருந்திருந்தா எனக்கு ஒரு ரூம் கூட வச்சு தர மாட்டாக்கான்னு எங்க அம்மையை பார்க்க வராம இருந்திருப்பா. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதுல 4 பேர் நீ உன் வீட்டுல இருந்து அறுக்கணும். உங்களை அதுதானே வேணும். யாரும் ஆசிட் போட்டு எனக்கு என்ன அவிய ஆசத்தை நான் ஏன் கேட்க போறேன்? என் வீட்டுல நான் பேசுறேன். இல்ல அவியலும் அவிய வீட்டுல உள்ள நடக்கதும் அவிய வீட்டுல உள்ள ஆட்களுக்கு மனசை வச்சு பேசுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நீங்க யார்? நீங்க சொன்னா கரெக்டா தான். ஆமா எனக்கு ஒரு வீடு வச்சு தர மாட்டேன் மேல சைட்ல அக்கா. நான் வந்தா இப்ப தங்கி வீடு இல்ல வாய் வேற டங்கு வேற ஸ்லிப் ஆகும். அதுக்குதான் இருப்போம். பண்ணிருக்கத பாத்தீங்களா? உள்ள இருக்கிறத அப்படி உள்ள ஒரு ஒயர் மட்டும் சொட்டை போட்டு இருக்குது. இப்படி எல்லாம் ஆயிட்டுனாக்கி நம்ம நாட்டு போடுறது முச்சில கஷ்டமா இருக்கும். அண்ணன் தம்பி இத்தனை பேர் இருக்கானோ ஒரு ரூம் வச்சு தரக்கில்ல மேல. வந்த என் தங்கச்சி அக்கால வந்து படுத்துட்டு போட்டுங்க. வேற நெக்ஸ்ட் ரெஸ்ட் உண்டா இல்ல? இனி இதே தானே. இன்னைக்கு ஃபுல்லா இனி இதே டாபிக் தானே. என்ன இருக்கு? உங்க கனவெல்லாம் உங்க மாப்பிள்ளையே புரிஞ்சுக்கிடல. அவனுக்கு என்ன கனவு? வெளிநாட்டுக்கு போகணும். எப்படி எழுதினாரு பத்தியில அங்க இருக்காரு எங்க மூர்த்தி என்ன. இல்ல வெளிநாட்டுக்கு போனோம்னா இவர்கிட்ட போய் சொன்னதாமா நான் பிறந்ததுல இருந்தே ஒரு வீடு கட்டணுங்கிறது என் ஆசை. அதுல ஒருத்தங்க போய் கமெண்ட் போட்டிருக்காங்க தெரியுமா? கனவுன்னு எனக்கு கூட தெரிஞ்சுக்க, நீங்க சொந்த வீடு வைக்கிறங்கிறதா உங்களோட கனவுன்னு. ஆனா அங்க மாப்பிள்ள சொன்னாரு பத்தியெல்லாம் என்ன புரிஞ்சுக்க யாருமே. அவராலதான் உங்களுக்கு 3rd பிளேஸ், இல்லைன்னா நீங்க தான் 1st பிளேஸ் தெரியுமா? செட்டி காதுல கட்டுற போறாரு. வீடியோ பார்த்தாருன்னா அவரு வீடியோ ஆன் பண்ணி சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருவாரு. ஆமா அசன்னிக்கு அண்ணம்ல என்ன செய்வாரு? வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு உறங்கிடுவாரு. வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு வரீங்க. ஐயே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காவ. நான் இருக்கேன்ல என்னடா புழு 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 புழு. நீ அவ ரூம்ல கட்டில இருக்கா, ஆசாக்கா ஹாலில் இருக்காவ. புழு 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 நீ சத்தம் கட்டுட்டே இருக்காவ. ரூம்ல நீ போற நம்ம வீடியோ ஆடிட்டு இருக்குள்ள. நம்ம வீடியோவை ஆன் பண்ணுறதும் அந்த அளவு சைலண்டில் போட்டாங்கன்னா வச்சுட்டு வந்துடுறது. ஏன்னா நம்ம வாய்ஸை கேட்க அதுக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்கு. இல்லை நான் சில நேரம் பார்ப்பேன், சில நேரம் போர் அடிக்குமா அதெல்லாம் வச்சுட்டு பாத்தியெல்லாம் நம்ம வீடியோ போர் அடிக்கணும் அதே சொல்லிட்டு எவ்வளோ மக்களுக்கு மைண்ட் வாய்ஸாக இருக்கும். அது நல்லா இருக்கும். சில நேரம் சில இதில் வந்து ஒரு மாதிரி போகும். அந்நியம் எத்தனை பேர் உங்க வீடியோ பார்த்தா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை 3 பிள்ளை கை குழந்தைய கூட வீட்டுல போட்டுட்டு ஓடி வந்திருக்கு. விஜயகாலை பார்க்கணும், அனாகேசா காலை பார்க்கணும்னு. நீங்க 4 நாள் கழிச்சு போடுவீங்களா? அந்த அக்கா நினைப்பா நம்ம இன்னைக்கு போலியா அன்னைக்குள்ள போனோம், அதை ஏன் இன்னைக்கு சொல்லி வீடியோ போட நீ சொல்லி கொடுக்க நான் எல்லாத்துக்கும். ஆமா எஸ் எங்க சேனல்ல இப்போ வந்து இது இவ்வளவு ஒரு சைடு எடுத்தாச்சு. இங்க தனியா அடக்கா இதை இப்படி வச்சுட்டு இப்படி எங்க சேனல்ல பொய்யா ஒண்ணுமே பேச முடியல. நாட்டு வந்துட்டா இனி இதே என்ன தெரியுமா செய்யணும்? இப்போ கட்டில் தூக்கிட்டு வரேன் சரியா? கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து இப்படி சொட்டப்பட்ட ஒயரில் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு இப்படி இழுத்தாலே போதும். மொத்தமாக அங்கேருந்தே இங்கே வரைக்கும் வந்துடும். அதுக்கு தான் அந்த நாட்டு போடுறது. தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும். அதுக்கு நீ என்ன புதுசாக பண்ணுறீங்களோன்னு யாரும் கேட்காதுங்க. எனக்கு வாஸ்து பிரகாரம் இந்த முக்கிலேருந்து ஆரம்பித்தாதான் பிடிக்கும். ஆமாம் இதில் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நிறைய நாள் வருஷம் அப்போதான் அந்த மூலையில இருந்து ஆரம்பிச்சாதான் வாயு பகவான் மாதிரி லேசா இருக்கும். ஆமாம் ஈஸியாக இருந்தா நீ எஸ் எங்கிருந்து சத்தம் கொடுக்க விஜய் அக்கால வீடியோவில் மட்டும் காணலையே. எங்கே போனா விஜய் அக்கா? ஒரு கூட்டமே கதறம் கிடந்திப்போ அதானே. அங்கே விஜயகாலை தேடைக்கலாம் ஆள் இல்லை. நாகேசக்காவே தெரியாது. இது மணியத்தான் சொன்ன மாதிரிலாம் இருக்கு. நாகேசக்காலுக்கு தான் இப்படி ஃபேன்ஸ் அதிகம் இருக்காங்க, அதிகமாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா இப்படி ஒரு சொட்டை போட்டாச்சா? இனிதான் கவனம், வேற எங்கே அசை விட. அந்த சொட்டை போட்டுட்டிய அடுத்து இதை விட்டுட்டு கூட இருக்க பிள்ளை வீட்டில் இப்படி அங்க இருந்து டைட்டா இங்க பிடிச்சி இழுக்கணும். நம்மளை பார்த்து அவகிட்ட செஞ்சால இப்ப அவ தலையாட்டிட்டா அந்தால ஏன் அது விஜயக்கா காத்தியப்பி
இப்படி எடுத்தாச்சா இப்போ நல்லா தான் இழுக்கணும், அந்த உயரம் நல்லா அப்படி இழுத்துட்டு இங்கே இப்படி டைட் பண்ணணும். எங்க அம்மையெல்லாம் இந்த ஒரு பாவு, இந்த பாவுக்கு பேர் தான் நெடும்பாவு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும், அப்போ தான் கட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் உள்ள ஸ்ட்ராங்குக்கு மெயின் அஸ்திவாரம் இதுதான். வீடு கட்டுற போச்சுல கீழே போடுறதுக்கு பேர் என்னது, கல் கட்ட அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கும்பாவில். எஸ், அதே மாதிரி கட்டிலுக்கு ஸ்ட்ராங்கே இந்த ஃபர்ஸ்ட் போடுற இந்த ஒரு பாவம் தான். நீ உன் மாப்பிள்ளைய நினைச்சு இழு நாய்ஸ் அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு உங்க தம்பி மாதிரி வீக்கா போறேக்கா. எங்க அம்மையெல்லாம் வெளியே போகும்போது இது விஜய்க்கா அம்மையான்னு கேட்கவளாம்டே. அப்படியே அவங்க தம்பி இல்லைன்னா மீனாங்க போற இடத்துல கேட்டவன் இது நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தாவா சத்தியா? ஆமாம் மக்களே, எங்கேயோ இருந்து ஒரு முக்கில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ ஒரு முக்கில் கிடந்த நாங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிறோன்னா அதுக்கு முதல் காரணம் நான் நடையில் உட்காந்து மூஞ்சி காட்டாமல் ஒருத்தர் இருக்காவளே, அவையே தான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் எனக்கு யாரு தெரியுமா, எங்களே ஒரு மூஞ்சின்னு நினைச்சு அதை முக்கி பார்க்குறீல்ல நீங்கள், எங்களே ஏதோ ஒன்று செய்கிறேன் விட்டுருங்க தலை. அவங்க தான் ரெண்டாவது காரணம். அன்னி மூணாவது யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லாம நீ மூடிட்டு கட்டல. மக்களே, நான் யான் மூஞ்ச காணிக்கலன்னா நான் ரொம்ப கொடூரமா இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா, அவங்க செலிபிரிட்டி மேடமோட பாடி அத்தை அங்கங்கே கிடக்கு. அவன் என் பாடி வந்து கொஞ்ச நாளாவே என் பேச்சு கேட்க மாட்டேக்கு, ரொம்ப டயர்டாகி போச்சு. ஆனால் வாய் மட்டும் குறைய மாட்டேக்கு. இந்த இது இருக்குல்ல, எங்கள் அம்மாலாம் அப்படி பிடிச்சி ஸ்ட்ராங்காக கைக்குள்ளே வச்சுட்டே இந்த சொட்டை போடுவோம். ஆனால் எனக்கு அது வராது. நாங்கள் இப்படி உட்காந்துட்டு நாகேஷ் என்ன இருந்தாலும் குரு தான். இப்படி படிச்சு இழுத்து வச்சுடுவேன். அதான் என்ன இருந்தாலும் குரு தான். இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கட்டில் கட்ட அண்ணனுக்கு தெரியும், அக்காளுக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நல்லா தெரியும்னா எனக்கு தான் தெரியும். சாதாவே உங்கள் அம்மன்னு சொல்லிட்டோம்னா சரி, இதுக்கிட்ட எங்கள் அக்காளுக்கு நல்லா தெரியும். அவள் வீட்டில் ஒரு கட்டில் அவளே கட்டி போட்டிருக்கா. ஆனால் இருந்தாலும் வெளியிலன்ட்டெல்லாம் கட்டி கொடுக்க வாங்க எடுக்கலாம் எங்கள் அம்மைக்கு எடுத்து நான் தான் இருப்பேன்னு நினைக்கே தெரியல. எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மைக்கு எடுத்து நீ தான் இருப்ப நைஸு. உங்கள் அம்மைக்கு எடுத்து நீ தான் இருப்ப, எங்கள் அம்மைக்கு எடுத்து நீ தான் இருப்ப. போய் ஒட்டி ஏன்னா நீ 90 வயசு கிழவி. நீ இன்னைக்கு வீட்டில் செஞ்சு தர நிறைய விஷயங்கள் நாகேஷ் தானம்மா செஞ்சு தரா. எப்படி தெரியுமா சொல்லாவ, உங்க காலத்துக்கு பிறகு அம்மா இல்லைங்க ஃபீலிங்க நான் என்னால மட்டும்தான் குறைக்க முடியுமா? ஃபீல் பண்ணுவி அம்மா இல்லை நீ அதை சொல்லுங்க. ரெண்டாவது ஃபீலிங்ஸை குறைக்கலாம். நான் ஏன் ஃபீல் பண்ணேன், எங்கள் அம்மா எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிறதையும் பார்த்தாச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைய பார்க்கணும், அப்புறம் மிச்சம் மீதி இருந்துன்னா என் பிள்ளை சடங்காவதை பார்க்கணும். வயசுக்கு வர ஃபங்க்ஷனுக்கு இல்லம்மா நீ என் பிள்ளை வயசுக்கு வரும்போது இருக்கியோ இல்லையோ, என்ன இருக்கியோ இல்லையோ, நான் வீடு வச்ச பிறகு நீ போவாமா. அது மட்டும்தான் பெரிய, அது மட்டும்தான். அது எனக்கு அதுதான் ஆசை. நான் வீடு வச்ச பிறகு நீ போ. எங்க அத்தை இருக்காவல்ல, கொஞ்ச நாளை முன்னுக்கு வரைக்கும் மணியத்தனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு போகணும் அடுத்து மணியத்தன் கல்யாணத்தை இல்ல மக்களே, எல்லாரோட ஒரு நல்லதையும் பார்க்கணும்ல. அதே மாதிரி இனி எங்க விஜயண்ணி வீடு வச்சு அவிய சொந்த வீடு நீ செட்டில் ஆகிட்டு, ஏன்னா எங்க அத்தை பெரிய வருத்தம் இருக்கு பார்த்துடுங்க. வாடகை வீடு நீ பறக்கிட்டு தெரியதில்ல. அதனால ஏன்னா அதுலேயும் வருத்தம் ரொம்ப வந்த காரணம் என்ன தெரியுமா, ஒரு வாடகை வீட்டுக்கு பொருளை மாற்றிட்டு 10 நாள் படுத்துதான். அதுல இருந்தா ரொம்ப வருத்தம் வந்துச்சு. அதனால சீக்கிரம் ஒரு சொந்த வீடு வச்சுட்டு போய் செட்டில் ஆகணும். அதுக்கு வந்து எங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்க தெரியல, உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கணும் எங்கள் ஃபேமிலிக்கு. எங்கள் அண்ணி வீடு வைப்பா தானே? அப்படியெல்லாம் இல்லை, இல்லாட்டி எங்கள் அண்ணி வைப்பா. ஆனால் நம்மளோட எங்கே எப்படி போனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் மக்களே. எனக்கு இதுதான், வேற என்ன செய்ய. படிச்சிருந்தா நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன் நீ படிப்பெல்லாம் மேட்ரு கிடையாது, நீ நமக்கு என்ன வருவோ அதை செய்யணும். படிச்சவங்க அதைத்தான் சொல்லேன், ஏதோ ஒண்ணு வர்றோன்னு யூடியூப் திறந்தேன். அது இனி ஒண்ணு எங்க விஜயனி முத காரணம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முத காரணம் விஜயனி கிடையாது, எங்க மூர்த்தி. அதனால நீ முதல்ல காரணம் அவியதான்.
அவரு மட்டும் இவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இத்தனை பேரும் மனசுல இடம் பிடிச்சி அழகியல் வேர்ல்டு மகாலிங்கம் குடும்பத்தை ரொம்ப ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவங்க தானே நீட்டு கேட்கறதுக்கு இவ்வளோ வாய்ப்பே கிடச்சிருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே அந்த மைண்டு கிடையாது. எங்கள் மூர்த்தியனே சப்போர்ட் கொடுத்து எங்கள் அண்ணி எஃபோர்ட் போட்டு நாங்கள்லாம் அதில் கதாநாயகி அவிய டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே அவியெல்லாம் அவியதான். என்ன வேணா பண்ணு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, கரெக்டாக இரு, அவ்வளோதான் சொல்லுவார். வேற எதுவும் சொல்ல மாட்டார். கிருஷ்ணமூர்த்தி. எஸ், கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் உசுறு போவிட நான் எங்கேயும் வர முடியாது சொல்லிடுங்க. யாருன்னு தெரியலையே. கரெக்ட். கஷ்டப்படுங்க.